ஆக்சுவலா நான் அகாடமி சென்டர் நடத்திட்டு இருக்கேன் கொளத்தூர்ல. எல்லா ஆக்டிவிட்டிஸுமே போயிட்டு இருக்கு. பட் மாண்டசரி நான் 2017 படிச்சிருந்தேன். பட் எனக்கு அப்போதைக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல, என்ன மாதிரி பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு கான்பிடென்டே இல்ல. பட் அகாடமி சென்டர் நடத்திட்டு இருக்கேன், எல்லா ஸ்கில் கிளாஸஸ்மே போயிட்டு இருக்கு. பட் பிளே ஸ்கூல் ஓபன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. பட் ஆனா எதை பேஸ் பண்ணி போறதுன்றது இல்ல. 5 சென்டர் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வச்சிருக்கிறது என்னன்னா பிளே ஸ்கூல். இது வந்து மேமோட சப்போர்ட்ல கம்பல்சரி என்னால கொண்டு போக முடியும்னு ஒரு கான்பிடென்ட் இருக்கு. இப்ப அடுத்து ரொம்ப சூப்பரா இருந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் 2 o'clock 2 to 3 பேட்ச் எடுக்கிறேன் USA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் கண்டிப்பா தூங்குற ஸ்டேஜ்ல தான் இருப்பேன். நோட்ஸ் ஆஃப் லெசன் எல்லாமே எங்களோட மேம தான் நான் எடுக்க சொன்னேன். கமலி நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா எனக்கு தூக்கம் வராம இருக்குன்னு. அந்த கேர்ள்ஸ் சொன்னாங்கல்ல, சீரியஸ்லி நேம் எல்லாம் கேட்டா எனக்கு எதுவும் தெரியாது, அந்த இதுவெல்லாம் எதுவுமே யோசிக்காத அளவுக்கு தான் இருந்திருந்தேன். பட் அந்த ஸ்டோரி சொல்லும் போது என்னையும் அறியாம தூக்கம் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. நான் தூங்கவே இல்லை. கம்பல்சரி என்ன சொல்றது, அந்த கண்ணு சொருகும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல்லயே. பட் இந்த இடத்துல எனக்கு அந்த தூக்கம்ன்றது அந்த கண்ணுல வரவே இல்லை. அவங்களோட ஸ்பீச், அவங்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது ஒரு சில நாலேஜ், இதைதான் நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணி இருந்திருக்க போல இருக்கு. இதனாலதான் என்கிட்ட அந்த கான்பிடென்ட் இல்லைன்றதை இன்னைக்கு நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா மேம ஃபாலோ பண்ணணும். நான் கண்டிப்பா பிளே ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டு இதே இடத்துல இன்னொரு ஸ்பீச் நான் கண்டிப்பா கொடுக்குறேன். தேங்க்யூ சோ மச்.